ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்குது பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்குது. டவுஜான்ஸ் பார்த்திங்கன்னா 72 புள்ளிகள் வந்து ப்ளஸில் இருக்குது. சரி, ஓகே, இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு மார்க்கெட் நம்ம எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தவிர பெருசாக ஒன்றும் அதில் நம்ம இதை வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணி நடக்க போகிறதில்ல. இதான் நேற்று எஃப்ஐடிஏ வந்து எந்த அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். எஃப்ஐ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 கோடி 550 கோடி ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஏ ஆஸ் யூஷுவல் பை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. டிஏ வந்து சேல் பண்ணல. எப்போ ரெண்டு பேருமே வந்து சேல் பண்ணுறாங்களோ அப்போ ரொம்ப பெருசாக வந்து ஃபாலிங் ஆகும். ஒருத்தர் பை பண்ணி ஒருத்தர் செல் பண்ண சொல்ல லைட்டாக வந்து அதனுடைய பெரிய தாக்கம் வந்து டிஏ வந்து சமாளித்து பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம இன்டர்டேக்கு அவங்க என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நேற்றே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வச்சுருந்த லெவல், அதாவது இந்த 25,040 வந்து ஃபஸ்ட் லெவல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 25,920 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு நேற்றே வரும் அப்படின்னு நம்ம ஏன்னா இன்டர்டே ட்ரேடிங் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸு கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு அப்படி இந்த மாதிரி கூட வரதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல் வந்து வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போது மார்க்கெட் வந்து டைரெக்ஷன் நம்ம டவுன் ட்ரெண்டா சார், அதனால் கீழே வருதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்க்கெட் மேலே இது வந்து மேலே போயிடுச்சு இல்லையா? ஸோ 25,440 கிட்ட மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே வருது அப்படின்னா ஸோ அது கரெக்ஷனுக்காக கீழே வருது. ஸோ அந்த கரெக்ஷன் எது வரலும் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவல், அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டாவது லெவல், இந்த 2 லெவல் வரும் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். நான் வந்து ட்ரெண்டு டவுன் சொல்ல, இந்த கரெக்ஷனில் இன்டர்டே ட்ரேடிங் ஏன்னா 18ஆம் தேதியிலேருந்து டவுன் வருது அப்படின்னப்போ கிட்டத்தட்ட 27ஆம் தேதி வரலும் டவுன் வருது அப்படின்னா ஸோ அந்த லெவலில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போது இன்டர்டேயில் வந்து நம்ம ஒரு சின்னதாக குட்டியாக ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆக்சுவலி எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பையிங்கான வாய்ப்புகள் பார்த்தோம். ஏன்னா கேப் ஃபில் ஏரியா இருந்துச்சு அன்றைக்கி. நம்ம அதுக்கப்புறம் இன்றைக்கி நேற்று அப்டேட் எதுவும் கொடுக்கல நான். ஏன்னா வீடியோஸ் வந்து போனால் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ ரெடி பண்ணது கிட்டத்தட்ட 2 hours ஆகுது. 2 hours வந்து நம்ம என்னுடைய பர்சனல் வேலைங்களாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ நம்ம அடுத்த லெவல் போகணும், நிறைய வியூவர்ஸ் இப்போ ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு உட்காந்தோம்னா கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 3 மணி நேரம் ஆகிடும். ஓகே, அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ பட்டால் கூட உங்களுக்கு அது லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். கிட்டத்தட்ட இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா ஒரு 100 லைக்ஸ் வரதுக்கு ரொம்ப யோசனை பண்ணி லைக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப யோசனை பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல, ஒரு குட் மார்னிங் சொல்லலாம், ஒரு இந்த வீடியோ எப்படி இருக்குது சார் அப்படின்லாம், இல்லை சார் இந்த வீடியோ கொஞ்சம் மாற்றிக்கலாம், இல்லை சார் நல்லா இருக்குது, உங்களுடைய கருத்துக்களை என்ன வேணும் தெரிவிக்கலாம் நீங்கள். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி, நிஃப்டி 50 உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனால் இந்த 2 லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பையிங் மேலே போனால் பை பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்பீங்க. எப்போ பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,240க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் பை. ஏன்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எங்கே பிரேக் டவுன் ஆச்சோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 25,240 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக அமையும். இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டா நீங்கள் வந்து அங்கே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடும், மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் என்னோடய வியூவில் தெரியுது. ஸோ இது வந்து நிஃப்டி 50 என்னோட வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அது ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது. அதாவது நிஃப்டி டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி பேங்க் நிஃப்டி ஆப்போசிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த இடத்துல மார்க்கெட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்னதாக ப்ரைஸு கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ இந்த கரெக்ஷன் வந்துச்சு. இந்த கரெக்ஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைட் கட் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே மேலே புல் ஆகிருக்குது. அப்போது இந்த இடத்துல நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸு இந்த வீக்லி சார்ட் இது நல்லா கவனிங்க, வீக்லி சார்ட்டு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸு ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது மேலே இப்போ இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை பிரேக் டவுன் கொடுத்து அகைன் டவுன் சைடு இந்த லோ கட் ஆகிறது கீழே வருதா அப்படின்னு நம்ம ஃபர்தராக டிசைட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டுக்காக ட்ரை பண்ணுது. அப்போ நம்ம இதே இன்டர்டேயில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலே நம்ம எங்கே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க, ஜூம் பண்ணிக்கிறேன். இது இன்டர்டேயில் ப்ரைஸிங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது நமக்கு 2 பாக்ஸ் டைப்பில் ஒரு ஏரியா ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, இது ஆப்ஷன் செல்லர் வந்து இதில் ஈஸியாக வந்து அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் வந்து பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. ஏன்னா 18ஆம் தேதியோட
கரெக்ஷன் வந்து வந்துட்டுருக்கு. ப்ரைஸ் மேலே சஸ்டர்ட் ஆகிருக்குது. ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய பார்வையில். அது ஓகே. எப்போ இந்த லெவல் தாண்டிச்சோ அப்போ நம்ம வந்து பிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போ இந்த லெவல் கட் ஆகிடுச்சோ நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணிக்கலாம். டவுன் சைடு மீன் கரெக்ஷன், அது வந்து கீழே வரதும் இல்லை, எங்கேயும் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம். அப்போது இந்த லெவல் வந்து நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து அப் சைடுக்கான பிளான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங், அதாவது கால் போட்டு எட்ஜிங் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ 2 நம்ம ஷார்ட்ஸ் ஸ்டாடில் மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம். இதில் ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இல்லாமல் எதுவும் கிடையாது. ஆனால் இதில் வந்து ஸ்மால் ரிஸ்க், பெருசாக ஒன்றும் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா டைம் டிக்கா வந்து கம்மியாகும். ஸோ அதோட ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். ஸோ அது வந்து இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 55,800 இந்த 55,200 to 55,100 வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகலாம். இது ஆப்ஷன் செல்லருக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ப்ரைஸு இந்த ஜோனில் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது ப்ரைஸு பேங்க் நிஃப்டியில் இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவாது, இங்கே ரெசிஷன்ஸ் பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த இதில் பிரேக் அவுட் நடந்தால் கூட இந்த ரெசிஷன்ஸ் எடுத்து அகைன் வந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் ப்ரைஸ் தான் நீங்கள் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் எடுக்கலாம் இந்த இடத்துல. இல்லை சார் இங்கேயே டவுன் வருது பிரேக் டவுனில் அப்படின்றப்போ இங்கே வந்து இதெல்லாம் குட்டி குட்டி சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இந்த 55,400 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணும். இங்கே இதுக்குள்ளே குட்டி குட்டி ஜோனில் நீங்கள் ஒரு 50-100 பாயிண்ட் எக்ஸிட் ஆகிட்டு பெட்டராக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். பெருசாக ஒரு ரன்னிங் மூவ்மெண்ட் அப்படின்றப்போ இதுக்கு வெளியே போகணும், இதுக்கு கீழே வரணும். அதுவரை நீங்கள் இதுக்குள்ளே ஸ்கேல்பிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியில் இது என்னோடய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சென்செக்ஸில் கூட உங்களுக்கு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை உங்களுக்கு வியூ ஷேர் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லெவல் அதாவது 22ஆம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்து கேப்பை ரீஃபில் பண்ணி இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு. இந்த லோவும் கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லோ கட்டான இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். அகைன் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 81,800 to 700 இந்த லெவலில் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். எப்போ இந்த 200 EMA சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகுதோ ஸோ அதெல்லாம் வந்து டவுன் சைடுக்கான பிளான் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது. இந்த லெவல் தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிச்சு 82,400க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா பிளானை சேஞ்ச் பண்ணிங்க. அதில் எவ்ரி கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட்டுக்காக வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இந்த 200 EMA லைன் கீழே இருக்கிறவரை நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து டவுன் சைடுக்கான ஒரு வியூவை 81,700 வந்து ஃபஸ்ட் லெவலாகவும் 81,500 வந்து செகண்ட் லெவலாகவும் நான் வந்து என்னுடைய வியூவில் தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்ச மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.